ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 kg சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, ஹோம்மேடு கரம் மசாலா, பெப்பர் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். நம்ம பெரிய ஆனியன் 1 எடுத்துருக்கோம், பெரிய சைஸு. சின்ன ஆனியன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு வந்து கைப்பிடி அளவு நெச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணி சோம்பு தாளிச்சிடலாம். பாருங்கள், சோம்பு ஆயில் ஹீட்டாக இருக்கிறதுனால சோம்பு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹோம்மேட் கரம் மசாலாவை சேர்த்துருவோம். இதில் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோம்மேட் கரம் மசாலா நம்ம வீட்டில் இருக்கிறது. பிரியாணிக்கு, இதை மாதிரி சுக்கா, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா எல்லாத்துக்குமே இதை நம்ம சேர்த்துக்கலாம். தனித்தனியாக ஃப்ளேவர் கடையிலலாம் வாங்க வேண்டாம். இப்போது நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அதை கட் பண்ண வேணாம், அப்படியே பச்சையாகவே அப்படியே கட் பண்ணாமையே போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இது ஒரு 1 மினிட் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சிக்கன் சுக்காவுக்கு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் கிட்ட இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். அது நல்லா சாஃப்டாக வந்து சின்ன வெங்காயம் நமக்கு சாஃப்டாக ஃப்ரை ஆகணும். நம்ம கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு பாயில் ஆகிடும். நம்ம நல்லா எண்ணெயோடு சேர்த்து கலரிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 1 மினிட் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம மூடிடலாம். 1 மினிட் ஆகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், சின்ன வெங்காயமும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் நல்லா சுருங்கி கண்ணாடி பதத்துக்கு மேலேயே வெந்திருக்கு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த கார்லிக் சேர்த்துருவோம், பூண்டு சேர்த்துருவோம். இது நாட்டு பூண்டு, சின்ன சின்ன பூண்டாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அரோமா நல்லாயிருக்கும். அதையே சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் பூண்டு வந்து அது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்காது. நாட்டு பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அதோட அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் அதோடைய ஃப்ளேவர் நல்லா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா டைம் எடுத்து இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றையும். அதோடைய இந்த ரா ஸ்மெல்லாம் போகும்போது தான் நமக்கு நல்ல சிக்கன் சுக்கா வந்து நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதையுமே நல்லா எண்ணெயில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் பச்சை ஸ்மெல்லு போயிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு பச்சை ஸ்மெல் போயிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நம்ம இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேனே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் செய்யும் போது கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தான் போடணும் அவ்வளோ தான் போடணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் வச்சுருந்தால தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் இப்போ நம்ம சேர்த்துருவோம். இதுக்கு நம்ம தக்காளியே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சுக்காவில் வந்து நீங்கள் எப்பொழுதுமே மட்டன் சுக்கா செஞ்சாலும் சரி, சிக்கன் சுக்கா செஞ்சாலும் சரி, நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது. அதுதான் சுக்காவோட இது. இப்போ நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் 2 சேர்த்த உடனே சிக்கனை அது மேலே வச்சிடணும். நம்ம வந்து அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கூடாது சுக்காவில். ஏன்னா
இதோட சேர்ந்து நம்ம ஆயிலும் நம்ம கரம் மசாலா நம்ம இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துருக்கோம்ல அதோட ரெட் சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் சேர்ந்து நமக்கு சிக்கனோட மிக்ஸ் ஆகும்போது கலர் பாருங்கள் எப்படி வரும்னு. அருமையான கலரில் வரும். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் வேறு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நம்ம எல்லா டிஷ்லேயுமே எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்போம். ஆனால் மீட்டோட ஃபேட்டு வந்து நமக்கு நல்லா இது பண்ணி கொடுக்கும். சிக்கனில் இருக்கிற கொழுப்பே நமக்கு வெளியாகும். சிக்கன் சுருங்க சுருங்க நமக்கு அதுலேருந்து அதோடய ஃபேட் வந்து நமக்கு வெளியாகும். அதனால் நம்ம கம்மியாக ஆயில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கலர் வந்து பாருங்கள், நம்ம எந்த கலர் பொடியும் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நமக்கு நல்ல கலர் வரும் பாருங்கள். சுருங்க சுருங்க நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம 1 ட்ராப் கூட தண்ணி நம்ம விடலை பாருங்கள். சிக்கனுடைய தண்ணியே வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு 1 மினிட் வந்து நமக்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி தெளிக்கணும் சிக்கன் வேகிறதுக்கு. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரமும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், உங்களுதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அப்படியே பாருங்கள், நம்ம எவ்வளோ கம்மியாக வந்து சேர்த்து, ஏன்னா இது சுக்கா இது, அதனால் இது வந்து தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது, கிரேவி மாதிரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு இதை பாயில் பண்ணிவிடுவோம். இப்போ திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், ஆயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னல எவ்வளோ ஆயில் வந்து வெளியாகிருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து சிக்கனோட ஃபேட்டு தான். பாருங்கள் ஆயில் பாருங்கள், நம்ம ஆயில் எவ்வளோ கம்மியாக பார்த்தோம் ஊற்றணும் பார்த்தீங்களா. நம்ம அவ்வளோ ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கும் போதே நமக்கு இவ்வளோ ஆயில் வந்துட்டு ஃபேட்லேருந்து இதாக இருக்குது. அதனால் நம்ம ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்க்குறது நல்லது. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க பெப்பரும் ஜீரகத்தையும் சேர்த்துருவோம். மிளகு ஜீரகத்தையும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், நான் நிறைய எடுத்தேன் ஆனால் கொஞ்சம் தான் போடுறேன் பாருங்கள். சும்மா லைட்டாக எடுத்து கையில் தூவி விடுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப காரமாயிடும். ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுங்க. சிக்கன் சுக்காக்கெல்லாம் கருவேப்பிலை தான் நிறைய சேர்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் சுக்கா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், என்னோடய இத்தனை ரெசிபிலையுமே இது வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து டாப் 10ல் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வரும் எனக்கு. நான் வந்து இதுக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். அவ்வளோது வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு இது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி சேர்க்காதீங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருந்தது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வைக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்க எப்படி நம்ம சிக்கன் சுக்கா எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டாகவே சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.